Max Academy, current affairs of 19th July 2023. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க வெப்சைட்டில். ஸோ நம்ம இதில் வந்து இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எதுன்னு மட்டும் பார்க்கலாம். ஸோ இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் செகண்ட் பூமி சம்மன் அவார்டு. ஓகே, பூமி சம்மன் அவார்ட் டு பி பிரசன்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இந்த பூமி சம்மன் அப்படிங்கிற அவார்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குறாங்க. இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா லேண்ட் ரெக்கார்ட் வந்து டிஜிட்டைஸ் பண்ணதுனால. ஓகே, ஸோ லேண்ட் ரெக்கார்டை வந்து ஃபுல்லாக டிஜிட்டைஸ் பண்ணி என்ன பண்ணுறோன்னா நம்ம எல்லாமே நெட்டில் வந்து ஏற்றிடுறோம். ஸோ ஏற்றணும்னு சொல்லியிருக்காங்க. நான் அது நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணலை. ஸோ அதில் யார் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்களோ செக்ரட்டரிஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் இவங்களுக்கு வந்து அவார்ட் வந்து கொடுக்குறாங்க பூமி சம்மன். ஓகே, ஸோ இதை வந்து இந்த பூமி சம்மனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஸ்டேட் லெவலில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, லேண்ட் ரெக்கார்டு எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணி அவங்க வந்து சென்டருக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து சென்டர் ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் டிஜிஎஃப்டி, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட். ஓகே, இவங்க வந்து அட்வான்ஸ் அத்தரைசேஷன் ஸ்கீம் அப்படின்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஃபாரின் ட்ரேட் பாலிசியில் இது வரும். அட்வான்ஸ் அத்தரைசேஷன் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இம்போர்ட் இருக்குது, எக்ஸ்போர்ட் இருக்குது. நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். அந்த ரா மெட்டீரியல்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், இம்போர்ட் பண்ணுவோம். இந்த ரா மெட்டீரியல்ஸ் ஒரு எக்ஸ்போர்ட்டுக்காக ஒரு ரா மெட்டீரியல்ஸை நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதில் நிறைய டேக்ஸ் ஃப்ரீ கண்டிஷனு, டேக்ஸ் ரிடக்ஷன் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இந்த ஸ்கீம் பேர் தான் அட்வான்ஸ்டு அத்தரைசேஷன் ஸ்கீம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்போர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ்போர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இம்போர்ட்டில் ரா மெட்டீரியல்னு போடுங்க, எக்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு ப்ராடக்ட்னு போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து ஃபாரின் ட்ரேட் பாலிசி கீழே வரும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம பிஎம் மோடி வந்து யூஏஇக்கு 5th டைம் வந்து போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து வின்ஃபால் டேக்ஸ். ஓகே, ஸோ வின்ஃபால் டேக்ஸ் போட்டிருக்காங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா டொமெஸ்டிக் பெட்ரோலியம் க்ரூடு. ஆக்சுவலி வாட் இஸ் வின்ஃபால் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஒரு ஃபார்ம் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக அதுக்கு வந்து ஒரு லாபம் வந்துருச்சு, திடீர்னு அதோட லாபம் வந்து ஹைக் ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, வின்ஃபால் டேக்ஸ்ன்னு போடுவாங்க. ஓகே, ஸோ அந்த அன்எக்ஸ்பெக்டடாக வர லாபத்துக்கு போடுறதா வின்ஃபால் டேக்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க நேஷனல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸுங்கிறது வேற, நேஷனல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் இதை வந்து நித்தி ஆயோக் தான் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ வந்து இவங்க வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2023 ரிப்போர்ட் படி இந்தியா வந்து இதில் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ 13.5 crore இண்டியன்ஸ் எஸ்கேப் மல்டி டைமென்ஷனல் ப்ராவர்ட்டி இன் 5 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்மளோட பிரசிடென்ட் வந்து ஏஜிஎம் செரிமோனியல் செஷன் ஆஃப் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி, இந்த ரெட் கிராஸோட செரிமோனியல் செஷன். ஓகே, ஸோ ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஸோ ரெட் கிராஸ் வந்து என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. என்னன்னா ஸ்டாண்டிங் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் டு ரிவ்யூ ஆல் என்எஸ்ஓ டேட்டா. ஓகே, ஸோ இந்த என்எஸ்ஓ டேட்டா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர்கனைசேஷன் இருக்காங்கல்ல, ஸோ இந்த டேட்டாவை ரிவ்யூ பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறாங்க, ஒரு கமிட்டி வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஏற்பாடு படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பிளாக் சி கிரெயின் டீல். பிளாக் சி கிரெயின் டீல் எந்தெந்த நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும். ஓகே, ஸோ வந்து இவங்க பிளாக் சீயை வந்து பிளாக் பண்ணிட்டதுனால அங்கே வந்து இந்த ஃபுட் சப்ளைலாம் போகல. ஓகே, ஸோ வந்து அங்கே இருக்க மக்கள் பாதிக்கக்கூடாது, உக்ரைனில் இருக்க மக்கள் பாதிக்கக்கூடாதுன்னு சொன்னது இந்த பிளாக் சி கிரெயின் டீல். ஸோ இது யார் வந்து இதை வந்து பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎன் தான் வந்து இதை பேசி வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து ஜூலை 17 முடிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இஸ்ரோவும் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் இவங்க வந்து நியூக்ளியர் இன்ஜின்ஸ் வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தே ஆர் கோயிங் டு ரிசர்ச் ஓகே இன் நியூக்ளியர் இன்ஜின் ஃபார் ராக்கெட்ஸ். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் ஆன்சர் பார்த்துக்கலாம். ஸோ கொஸ்டின் ஆன்சர் ஃபர்ஸ்ட் பாருங்க, who among the following win the Wimbledon 2023? Okay, so யார் வின் பண்ணா? கார்லஸ் அல்காரஸ்.
Bhumi Samman Awards 2023 would be conferred for, so யாருக்கு saturation of digitization of land records. Okay, saturation na முழுமை அடைஞ்சது அப்படின்னு அர்த்தம். Who among the following is currently the Director General of Foreign Trade? Okay, so இந்த மாதிரி questions கேட்கலாம். யார் வந்து Director General of Foreign Trade அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித் யாதவ். Okay, India UAE trade rose to $85 billion in 2022, making UAE India largest trading partner for 2023 to 23. Okay, so India's dash இது எத்தனை largest ன்னு கேக்குறாங்க. Third, name the tax imposed on certain industry that experience unexpected profit. Okay, so that is windfall tax. Who among the following released a national multidimensional poverty index? So யார் இத பண்றாங்க? நிதி ஆயோக் தான் பண்றாங்க. Okay, so next பாருங்க. Who among the following presided over the ceremonial session of AGM of Indian Red Cross Society or president? Under which ministry has a standing committee on statistics been set up? Okay, so எந்த ministry கேக்குறாங்க நமக்கு தெரியும். Statistics and program implementation. UN along with dash country got Russia to agree Black Sea grain deal. Okay, so எந்த country? UN along with Turkey. Okay, so ஏன்னா இந்த Black Sea ஓட கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா டர்க்கி கிட்ட தான் இருக்கும். Okay, so டர்க்கி கிட்ட தான் இருக்கும், அதனால இது டர்க்கி. Okay, so next பாருங்க. ISRO and BARC join hands to develop nuclear engines for rockets called radio thermonuclear generators. Okay, so next current affairs பார்ப்போம். So next current affairs is dated on 20th July 2023. Okay, so கோவாவோட சிஎம் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க வந்து ஒரு மஸ்கோத் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ மஸ்கோத்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. மஸ்கோத்னா சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ குரூப், ஒரு குரூப்போட ஒரு சிம்பிள் வைப்பாங்க. ஓகே, ஸோ அதான் வந்து மஸ்கோத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நேஷ்னல் கேம்ஸ் 37th நேஷ்னல் கேம்ஸ் நடக்க போகுது இல்லையா, அதுக்கு மஸ்கோத்தை என்ன பண்ணுறாங்க, இந்தியன் பைசனை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நேஷ்னல் கேம்ஸ் யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் தான் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ போர்ட் பிளேயர் அந்தமானில் பார்த்தீங்கன்னா நியூ இன்டகிரேட்டட் டெர்மினல் பில்டிங் ஆஃப் வி சவார்கர். ஓகே, அந்தமான் ஏர்போர்ட்டில் நியூ இன்டகிரேட்டட் டெர்மினல் பில்டிங் ஆஃப் வி சவார்கர் வந்து நம்ம பிஎம் வந்து இன்டகிரேட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு கஸ்டம்ஸ் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, PM Modi laid the foundation stone of 2 mega textile park in Maharashtra and Gujarat. ஓகே, ஸோ இது அங்கே பண்ணுறது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PM மித்ரா ஸ்கீம். இந்த PM மித்ரா வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த PM மித்ரா என்னன்னு பார்த்தீங்கன்னா மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜியன் அண்ட் அப்பேரல். ஓகே, மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜியன் அண்ட் அப்பேரல். ஓகே, ஸோ இதுதான் வந்து PM மித்ரா. இது மூலிமா இவங்க என்ன பண்ணுறாங்க, டெக்ஸ்டைல் பார்க் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, யூனியன் போர்ட் மினிஸ்டர் ஸ்ரீ சர்பானந்த சனோவால் லான்ச்டு the curtain raiser of Global Maritime India Summit 2023. ஓகே, ஸோ குளோபல் மேரிடைம் இந்தியா சமிட் 2023. ஸோ இதில் வந்து 50 countries வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. சரிங்களா, இந்த மேரிடைம் செக்டார்ஸில் என்னென்னலாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பார்க்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். ஃப்ரண்ட்லைன் இந்தியன் நேவல் ஷிப்ஸ் INS சயாத்ரி அண்ட் INS கொல்கட்டா. ஸோ இது வந்து ஜெகார்ட்டா எங்கன்னா இந்தோனேஷியா. ஸோ இங்கே வந்து இந்தோனேஷியாவில் அரைவ் ஆகிருக்கு. ஸோ INS சயாத்ரி அண்ட் INS கொல்கட்டா. ஓகே, ஸோ மேரிடைம் பார்ட்னர்ஷிப் எக்ஸசைஸ் MPX. ஓகே, ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. MPX அப்படின்னா மேரிடைம் பார்ட்னர்ஷிப் எக்ஸசைஸ். ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக INS சயாத்ரி அண்ட் INS கொல்கட்டா. ஓகே, ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் 17ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் 17 கிளாஸ் ஸ்டெல்த் ஃப்ரைகேட். சரிங்களா, ஸோ இது வந்து இட் இஸ் டிப்ளாய்டு இன் சவுத் ஈஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் ரீஜியன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஃபாரின் சிகாடா. ஃபாரின் சிகாடா அப்படின்னு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ இன்செக்ட். ஓகே, ஸோ இட் இஸ் அ இன்செக்ட் ஸ்பீஷீஸு. இது வந்து இந்தியன் ஐடென்டி இது கொடுக்குறாங்க. அதாவது எப்படின்னா இட் பிலாங்ஸ் டு இந்தியா.
ஓகே, இந்தியாவில் தான் இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு இந்தியன் ஐடென்டிட்டி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து சவுத் இந்தியாவில் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேமிப்தெரன்னா ஆஃப் விங்குன்னு சொல்லுவோம். இதோட ஆஃப் விங் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஆஃப் விங் பார்த்தீங்கன்னா ரஃப் ஃபிகராக இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் இது சிகாடாஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 8 பைலட் வேல்ஸ், லாங் ஃபின்டு பைலட் வேல்ஸ். இது வந்து ஃபாரோ ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா ஃபாரோ ஐலாண்ட் பக்கத்தில் இருந்திருக்கு, கரையில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஃபாரோ ஐலாண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரோ ஐலாண்ட் வந்து நார்த் அட்லாண்டிக் ஓஷனில் இருக்குது. ஓகே, ஸோ நார்த் அட்லாண்டிக் ஓஷனில் தான் இந்த நார்வேகியன் சீக்கும் நார்வேகியன் சீக்கு கீழே இருக்கும் இது. சரிங்களா? ஸோ இந்த பைலட் வேல்ஸ் வந்து லார்ஜஸ்ட் மெம்பர்னு சொல்கிறாங்க டால்ஃபின் ஃபேமிலி. ஓகே, ஸோ இதோட டால்ஃபின் ஃபேமிலி வந்து டெல்ஃபினிடே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம இந்த பிம்ஸ்டெக் மீட்டிங்கை வந்து நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ நம்மளுக்கு தெரியும் பிம்ஸ்டெக்ன்றது இந்த பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் சொல்லுவோம்ல, ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிம்ஸ்டெக் வந்து இது ஒரு எக்கனாமிக் பிளாக் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1977 பேங்காக் டிக்ளரேஷனில் வந்து இதை கொண்டு வந்திருக்கோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இதில் எந்த ஸ்டேட்டு நம்மளுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்பூசியா ஃபிஷ். இந்த கம்பூசியா ஃபிஷ் வந்து இந்த மலேரியா டெங்கு இது பண்ணிருக்கு, இந்த ஆனோஃபெலஸ் மஸ்கிட்டோஸ் இருக்குல்ல, அதை வந்து சாப்பிடும் இந்த கம்பூசியா ஃபிஷ். ஸோ இதனால இவங்க ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஸ்டேட் வாட்டர் பாடிஸில் இந்த லேக்ஸு ரிவர்ஸு இங்கெல்லாம் வந்து இந்த கம்பூசியா ஃபிஷ்ஷை வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ரைசிங் டெம்பரேச்சர்ஸ் raised fears of spread of Crimean Congo hemorrhagic fever. இந்த கிரீமியன் காங்கோ ஹீமாரஜிக் ஃபீவர் வந்து ஒரு வைரல் ஃபீவர். இதுக்கு இது வரைக்கும் நம்ம வந்து இது கண்டுபிடிக்கல, என்னது வேக்சின் வந்து நம்ம இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. ஸோ அதனால இந்த ஃபீவர் வந்து எல்லாருக்கும் பரவிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம், question and answer session பார்ப்போம். Where is the 37th edition of National Games being held? Okay, so எங்க நடக்க போகுது? கோவால. Where is V. Savarkar International Airport located? Port Blair. Which among the following is the nodal ministry for the PM Mitra scheme? Ministry of Textiles. So அடுத்து பாருங்க, who among the following inaugurated Global Maritime India Summit 2023? Okay, so இது வந்து சர்பானந்தா சனோவால். Which among the following Indian naval ship arrived at Jakarta to participate in partnership exercise? Okay, INS Sayadri and INS Kolkata. Study of insects and the relationship humans is called. So இந்த மாதிரி questions வந்து கேட்கலாம். Okay, so that is entomology. Okay, so next பாருங்க, so next the Faroe Island is a self-governing archipelago part of the kingdom of. Okay, ஸோ எங்கே இருக்குன்னா டென்மார்க்கோடது. சரிங்களா? இது வந்து ஒரு செல்ஃப் கவர்னிங், பட் இட் பிலாங்ஸ் டு சாவரினிட்டி ஆஃப் டென்மார்க். ஓகேங்களா? வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் சமிட் ஆஃப் பிம்ஸ்டெக் ஹெல்டு? ஓகே, ஸோ தாய்லாண்டில் தான் இதோட ஃபர்ஸ்ட் சமிட் நடந்திருக்கும். விச் அமாங் த ஃபாலோயிங் ஃபிஷ்ஷஸ் இஸ் நோன் அஸ் மஸ்கிட்டோ ஃபிஷ்? கெம்பூசியா. கிரிமியா காங்கோ ஹீமாரஜிக் ஃபீவர் இஸ் டிரான்ஸ்மிட்டட் டு ஹியூமன்ஸ் த்ரூ டிக்ஸ். ஓகே, ஸோ டிக்ஸால தான் இது பரவும். நெக்ஸ்ட் பாருங்க, கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் 21st July 2023. ஸோ இது ஃபர்ஸ்ட் பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் UPU. நம்ம இந்த எலெக்ஷன் கமிஷன் பார்த்தோம்ல, அதே மாதிரி யூனிவர்சல் போஸ்டல் இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட் எல்லாம் வேர்ல்டு வைடு ஒன்றா சேர்ந்து இருக்கிறது தான் யூனிவர்சல் போஸ்டல் யூனியன். ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிராஸ் பாடி ரெமிட்டன்ஸ்க்காக இந்த UPI வந்து இன்டகிரேட் பண்ணுறாங்க. ஓகே, யூனிஃபைடு இந்த பேமெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து இவங்களோட சிஸ்டம்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறாங்க. யார்? யூனிவர்சல் போஸ்டல் யூனியன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியன் ஆர்மி லான்ச்சஸ் ட்ரை சர்வீசஸ் நரிஷ் சஷக்திகாரன் உமன் மோட்டார் சைக்கிள் ரேலி. ஓகே, ஸோ இது எதுக்காகனா இந்த 24 years ஆச்சு கார்கில் வார் நடந்து, அதுக்காக இதை பண்ணுறாங்க. ஸோ எதுக்காக இந்த உமனுக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உமனோட பங்கேற்பு வந்து எப்படி வந்து இந்த ஆர்மியில் இருக்குது, ஆர்மினா எல்லா யூனிஃபார்ம்டு ஜாப்லேயும் எப்படி இருக்கா அப்படின்றத யூனிஃபார்ம் ஜாப்னா ஆர்மி ஐஏஎஃப் அதை சொல்கிறேன் சரிங்களா. ஸோ அது பார்க்குறதுக்கு தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க, நரி சஷக்திகாரன் உமன் மோட்டார் சைக்கிள் ரேலி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ரீஹிஸ்டாரிக் ராக் பெயிண்டிங்ஸ். ஓகே, ப்ரீஹிஸ்டாரிக் ராக் பெயிண்டிங்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் ருத்ரகிரி ஹில்லாக் ஓகே அப்படின்ற இடத்துல டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இந்த ராக் பெயிண்டிங்ஸ் வந்து மீசோலித்திக் பீரியட். ஓகே, மீசோலித்திக் பீரியடை சேர்ந்தது. இதில் கிடைச்சிருக்க ஆர்ட் ஒர்க் வந்து காக்கத்திய டைனஸ்டியோடது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது எங்கே இருக்குது, ருத்ரகிரி ஹில்லாக் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் குண்டூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து இது என்னென்னா மியூரல் போர்ட்ரேயிங். ஓகே, ஒரு மியூரல் இருக்குது. ஓகே, ஸோ இதில் ஒரு பேட்டில் வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க, பார்க்குறாங்க எப்படி அப்படின்னா வானரா பிரதர்ஸ். ஓகே, வானரங்களுக்கும் வாலி அண்ட் சுக்ரீவா. ஓகே, ஸோ ராமாயணால வருது இல்லையா, ஸோ வாலி சுக்ரீவா வானரங்கள் இவங்களுக்குலாம் வந்து சண்டை நடக்கும். ஸோ அதை வந்து இது டிபெக்ட் பண்ணுற மாதிரி பார்க்குறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து டிஜிட்டல் வவுச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு. எதுக்கு அப்படின்னா அவங்களோட எலெக்ஷன் கம்பெயின் வந்து டிவியில் வந்து அவங்க பண்ணுறதுக்காக. ஏன் வந்து இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கவர்மெண்ட் சேனல்ஸ் இருக்குல்ல, தூர்தர்ஷன், ஆல் இண்டியா ரேடியோ, ஸோ இதில் அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பண்ணுறதுக்காக வவுச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது சாதாரணமாக பண்ண முடியுமா, முடியாது. இதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ எக்ஸிஸ்டிங்காக இருக்க ரூலை இசிஐ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அமெண்ட் பண்ணி அதுலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், DPT3 வேக்சின். ஓகே, ஸோ இந்த DP3 வேக்சின் இருக்கு இல்லையா, இது வந்து இந்தியாவில் வந்து கவரேஜ் வந்து 93%ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, யார் சொல்லியிருக்காங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் UNICEF இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் DPT3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்தீரியா, பெர்டூசிஸ் அண்ட் டெட்டானஸ் வேக்சின்ஸ். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து போடுவாங்க இந்த நோயெலாம் வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ இது வந்து இந்தியாவில் 93% கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ், ஃபாரின் சப்சிடிஸ் ரெகுலேஷன் FSR. ஓகே, ஸோ யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியனோடது. மே ஹிட் இந்தியாஸ் எக்ஸ்போர்ட். ஓகே, ஸோ ஃபாரின் சப்சிடிஸ் ரெகுலேஷன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க யூரோப்பியன் யூனியன். ஓகே, ஸோ இந்த ஃபாரின் சப்சிடிஸால் அவங்களோட மார்க்கெட் வந்து ஒரு சிலது ஃபேஸ் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்காக இவங்க ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி இந்த சப்சிடிஸ் பிரச்சனையில் இந்தியா மாட்டிகிட்டே இருக்கும். இவங்க வந்து இண்டிஜினியஸாக ஒரு லா கொண்டு வந்து இப்போ வந்து அதுக்கு எதிராக பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், டெக்னோ கமர்ஷியல் ரெடினஸ் அண்ட் மார்க்கெட் மெச்சூரிட்டி மேட்ரிக்ஸ் அண்ட் ஃப்ரேம்வொர்க். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை லான்ச் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக பார்த்தீங்கன்னா டெக்னோ கமர்ஷியல் ரெடினஸ் அண்ட் மார்க்கெட் மெச்சூரிட்டி மேட்ரிக்ஸ். அது எதுக்குன்னா entrepreneurship. ஓகே, ஸோ டு டிரைவ் இனோவேஷன் அண்ட் entrepreneurship இன் இந்தியா. ஓகே, ஸோ இதுக்காக தான் வந்து இதை கொடுத்துருக்காங்க. இதை ரிப்போர்ட் பண்ணுறப்போ நம்ம இதிலேருந்து பார்க்குறப்போ நம்மளுக்கு ஒரு 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 ஐடியா கிடைக்கும். ஓகே, entrepreneurshipக்கும் இனோவேஷனுக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கொஸ்டின் செஷன் பார்த்துருவோம். ஸோ கொஸ்டின் செஷன் வந்து ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஹூ ஆன் த பிரான்ஸ் மெடல் in the men's trap event at ISSF Shotgun World Cup 2023? Prithviraj Tondaiman. Where is the headquarters of Universal Postal Union located? Bern, Switzerland தான் இருக்கு. ஓகே, Indian Army along with Dash launched tri-services Nari Sashakthikaran Women Motorcycle Rally to commemorate 24 years of victory in கார்கில் வார். ஸோ யார் கூட அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ திஸ் வி ஹாவ் டு ஆன்சர். ஓகே, ஸோ யார் கூட சேர்ந்து இதை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் TVS. வேர் இஸ் ருத்ரகிரி ஹில்லாக் லொக்கேட்டட்? எங்கே? ஆந்திர பிரதேஷ். டேஷ் டிசைட் டு இஷ்யூ டிஜிட்டல் டைம் வாட்சஸ் டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஃபார் கம்பெயினிங் ஆன் தூர்தர்ஷன் அண்ட் ஆல் இண்டியா ரேடியோ. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டிசைட்ஸ் அப்படின்னாலே அது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான். ஓகே, ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு கவர்மெண்ட் கூட தே கான் கிவ் இது
இன்ஃபர்மேஷனோ ஏதோ பண்ண முடியாது. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பண்ணலாம். கவர்மெண்ட் எப்படி பண்ணலான்னா அவங்க ஒரு லா அமெண்ட் பண்ணலாம். அந்த லா அமெண்ட் பண்ணி அது மூலிமா பண்ணலாம். ஓகே, ஸோ விச் அமாங் த ஃபாலோயிங் டிசீசஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் whooping cough. ஓகே, pertussis தான் whooping cough அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். Who lays down the operating procedure and standard for பாரத் பில் பேமெண்ட்? ஓகே, ஸோ இது NPCI தான் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஏன்னா இவங்க வந்து பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டமும் இவங்க வந்து ஒரு அபெக்ஸ் பாடி. ஸோ இதை வந்து இவங்க தான் ரெகுலேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ விச் ஸ்டேட் லான்ச் த CM ரைஸ் ஸ்கூல்ஸ் இனிஷியேட்டிவ் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன்? மத்திய பிரதேஷ். ஃபாரின் சப்சிடிஸ் ரெகுலேஷன் ஆஃப் த யூரோப்பியன் யூனியன் டு ஹிட் இந்தியாவோட என்னது எக்ஸ்போர்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who launched a techno commercial readiness and market maturity matrix framework to drive innovation and entrepreneurship in India? Okay, Niti Aayog. Thank you.